அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். ஸ்ரீ குருப்யோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்களில் நாம் எவ்வளவோ அற்புதங்களை பார்த்தாலும் அங்கங்கு மகாபிரியவா என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்துருக்கோம். நம் வாழ்க்கையின் குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கார். என்னதான் நம் வாழ்க்கைக்கு லௌகீகம் தேவைப்பட்டாலும் நாம் அந்த லௌகீக தேவைகளை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்துவிடக்கூடாது. நாம் நம்முடைய கடமைகளை செய்வதற்கு, ஆன்மீக பணிகளை ஆற்றுவதற்கு இந்த லௌகீக தேவைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர இந்த லௌகீக தேவைகளை மட்டுமே நம் வாழ்க்கை லட்சியமாக வாழ்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அதை தான் வாழ்ந்தும் காண்பித்தார். மற்றவர்களுக்கு போதனை செய்வது மட்டும் கிடையாது. ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல லட்சியம் இருந்தது என்றால் அதை அம்பாள் எப்படி நிறைவேற்றி கொடுப்பாள், காமாட்சி அம்பாள் அதை எவ்வாறு செவ்வனே செய்து கொடுப்பாள் என்பதை ஒரு உதாரணமாகவே வைத்து காண்பித்தார் மகான். அதற்கான ஒரு அற்புதம் தான் என்று நாம் காணவிருக்கிறோம். ஒரு முறை மகாபிரியவா தன்னுடைய 85வது பிராயத்தில் யாத்திரை போயின்னு இருக்கார். கர்நாடக மாநிலத்தில் ஒரு குக்கிராமத்தில் மகாபிரியவா முகாம். என்ன வயசு? 85. முக்கியமாக பார்க்கணும், எல்லா இடத்துக்கும் மகாபிரியவா மேனால போக மாட்டார். சில இடங்களுக்கு நடந்தே போவார். அவர் நடந்தார்னா அவருக்கு பின்னாடி இருக்கும் பக்தர்கள் ஓடித்தான் செல்ல வேண்டும். ஈடு கொடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படியே சென்று அந்த கிராமத்தில் மகாபிரியவா முகாம். அங்கு வந்து எளிமையான பக்தர்கள், விவசாய பெருமக்கள், இந்த கன்று மாடுகளை எல்லாம் மேய்ப்பவர்கள், இவ்வளவு பக்தர்கள் வந்து மகாபிரியவாளை நமஸ்கரித்து பிரசாதம் வாங்கிட்டு போயின்னு இருக்கா. அப்பொழுது ஒரு அன்பர் வருகிறார். கட்டுக்குடுமி, பஞ்சகச்சம் ஒரு அன்பர். பார்ப்பதற்கே சிவ பழமாக இருக்கார். அவர் யார் என்றால் தஞ்சாவூர் ஸ்ரீ பங்காரு காமாட்சி அம்மன் கோவிலின் ஸ்தானிகர். அவர் வரார். அம்பாள் பிரசாதத்தை எல்லாம் எடுத்துண்டு மகாபிரியவாளுக்கு சமர்ப்பிப்பதற்காக வருகிறார். அதை பார்த்ததுமே மகானுக்கு பரம சந்தோஷமாக, காமாட்சி அம்பாள் பிரசாதம் வந்திருக்குன்ன உடனே அவ்வளவோ ஆனந்தமாக அவரோட பேசுகிறார். அவருக்கு தன் கரங்களால் பிரசாதத்தை கொடுத்துட்டு, பெரியவா அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்னு அவர் சொல்லும் பொழுது, இரு உடனே போகாத, நான் உனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் இருக்கும் சிஷ்யாவை பார்த்து சொல்கிறார், நேக்கு 1 பவுன் தங்க காசு வேணும், கொண்டு வாங்கோ அப்படிங்கிறார். அதெல்லாம் பரவாயில்ல பெரியவா, எனக்கு எதுக்குன்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் சொல்லாத, நான் சின்ன வயசில் முதல்ல பீட்டாதிபதி ஆனதுமே பங்காரு காமாட்சி பிரசாதம் தான் எனக்கு வந்தது. கொண்டு வந்தது யார் தெரியுமோ? உன் தோப்பனார் தான் வந்தார். அன்றைக்கும் நான் அவருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பினேன். இன்றைக்கும் நீ வந்திருக்க, அதனால் உன்னை சும்மா விட்டுட முடியாது, 1 பவுன் தங்க காசு நான் கொடுக்கணும், இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அந்த கிராமத்தில் அந்த சமயத்தில் 1 பவுன் தங்க காசுக்கு எங்கே போகிறது? 1 பவுன்னா எவ்வளோ? அதுக்கு தங்க காசு வேணும். பக்தர்களை பார்த்து கேட்குறார், உங்கள்கிட்ட யாராவது 1 பவுன் தங்க காசு இருக்கோ அப்படின்னு கேட்குறார். யார்கிட்டையுமே இல்லை. ஆனால் எல்லாரும், பெரியவா நாங்கள் போட்டுருக்கிற நகையெல்லாம் கழட்டி தரோம்னு ஒருத்தர் தன்னுடைய தங்க சங்கிலியை எடுக்கிறார், ஒருத்தர் காது தோடை எடுக்கிறார், மூக்குத்தியை தரார். எல்லாருமே ஒவ்வொன்றையும் கழட்டி இதெல்லாம் வேண்டாம், எனக்கு தங்க காசு தான் வேணும் அப்படிங்கிறார். எங்காவது மகான் யார்கிட்டையாவது தங்க காசு கொடுன்னு கேட்டிருக்காரா? எதற்காக இந்த திருவிளையாடல்? எல்லாரும் பொறுத்திருந்து பார்க்கிறா. ஆனால் யாருக்கும் புரியலை பெரியவா எதற்காக கேட்கிறார்னு. பெரியவா இப்போது எல்லார்ட்டையும் கேட்குறாரேங்கிற தர்ம சங்கடம் இந்த ஸ்தானிகருக்கு ஏற்படுகிறது. ஐயோ, நமக்காக பெரியவா கேட்குறாரே, பெரியவா தங்க காசு இல்லைன்னா பரவாயில்ல பெரியவா, உங்களுடைய பிரசாதமே போதும், நான் வாங்கிட்டு போகிறேன் பெரியவா. அதெல்லாம் இல்லை, நான் தங்க காசு கொடுக்கணும், நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறார். செத்த நேரம் மாறுது. தமிழகத்தை சேர்ந்த ஒரு தம்பதி இங்கிருந்து ஒரு வாகனத்தை வச்சுண்டு ஒரு காரில் நேர கர்நாடகம் வருகிறார்கள். அந்த தம்பதியை பார்த்தாலே சற்று வளமான செழிப்பான செல்வந்தர்கள் என்பது தெரிகிறது. அந்தனர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வருகிறார்கள். தட்டில் புஷ்பம், பழம், தேங்காய், வெற்றிலை, உலர் திராட்சை, முந்திரி எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து படுபவ்யத்தோடு வந்து மகாபிரியவாளின் முன் அதை சமர்ப்பித்து விட்டு நமஸ்காரம் செய்கிறார்கள். அதற்கு மேல் இந்த டப்பா, 2 டப்பா இருக்குது. இந்த தேங்காய் வாழைப்பழங்களுக்கு மேல் 2 டப்பா இருக்குது. அதை பெரியவா முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு படுபவ்யமாக சொல்கிறார் அந்த கணவர், பெரியவா எனக்கு
சஷ்டியப்த பூர்த்தி வரப்போகிறது, என் குழந்தைகள்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கா, ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டுருக்கா. இதில் 2 டப்பா இருக்குது பெரியவா. ஒன்றுத்தில் இருக்கிறது எங்கள் அம்மாவோட திருமாங்கல்யம். இப்போ எங்கள் அம்மா இந்த நாளில் இல்லை என் கூட. ஆனால் எங்கள் அம்மாவுடைய திருமாங்கல்யத்தை என்னுடைய மனைவிக்கு சாத்தணுங்கிறது என்னுடைய எண்ணம், ஆசை. எங்கள் அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அதில் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் என் சுற்றி இருக்கிறவா ஒருத்தர் போட்டுண்ட திருமாங்கல்யத்தை நாம் உபயோகப்படுத்திக்கப்படாதுன்னு சொல்கிறா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பெரியவா. அதனால தான் அந்த திருமாங்கல்யத்தை கொண்டு வந்தேன். இன்னொரு டப்பாவில் 1 பவுன் தங்க காசு இருக்குது பெரியவா. நீங்கள் இந்த திருமாங்கல்யத்தை நான் இவளுக்கு சாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா இந்த தங்க காசு அனுகிரகம் பண்ணி கொடுங்கோ, அதில் நான் இன்னொரு திருமாங்கல்யம் பண்ணி இவளுக்கு நான் சாத்துறேன். இல்லை இதையே சாத்தலான்னு சொல்லிட்டேன்னா இதை எடுத்து அனுகிரகம் பண்ணி கொடுங்கோ, நான் இதை வாங்கிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்குறோம் பெரியவான்னு சொல்லி மீண்டும் நமஸ்காரம் பண்ணுறாரு. சுற்றி இருப்பவர்களுக்கு இது நிஜமா இல்லை கனவான்னு புரியல. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி 1 பவுன் தங்கக்காசு இருக்கா அப்படின்னு மகாபிரியவா கேட்டார். ஒரு அன்பர் 1 பவுன் தங்கக்காசை கொண்டு வந்து மகாபிரியவாளின் முன் வைத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன்னு சொல்கிறார். இந்த நாளில் மிகச்சரியாக தஞ்சாவூரிலிருந்து இந்த ஸ்தானிகர் எவ்வாறு வந்தார், அதே காலத்தில் எவ்வாறு இந்த தம்பதியர் அங்கே வந்தனர், மகாபிரியவா எப்படி 1 பவுன் தங்கக்காசு இருக்குமான்னு கேட்டார். இவர்களை வரச் சொன்னது யார், வரச் செய்தது யார், காலத்தை தீர்மானித்தது யார்? மகாசுவாமிகள் தானே. இன்னும் முடியலை. இப்போ மகாபிரியவாளுக்கு ஒரே ஆனந்தமாக நல்லா சிரிச்சிட்டு சொன்னாரா, ஒரு குறையும் இல்லை, உங்கள் அம்மாவோட திருமாங்கல்யத்தையே எடுத்து நீ உன் ஆத்துக்காரிக்கு கட்டி விடு, சஷ்டியப்த பூர்த்தியை நல்லபடியாக நடத்து, க்ஷேமமாக இருப்ப, உங்கள் அம்மாவோட அனுகிரகம் நோக்கி இருக்குன்னு திருமாங்கல்யத்தை எடுத்து அக்ஷதையோடு திரும்பி கொடுத்தாராம். நேக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறார். சொல்லுங்க பெரியவா, செய்ய காத்துன்ருக்கோம் அப்படின்னு இந்த தம்பதி சொன்னதுமே, இந்த 1 பவுன் தங்க காசு இருக்குன்னையே, அந்த பவுன் காசை நீ நேக்கு தரையா, நான் அந்த ஸ்தானிகருக்கு தரேன்னு சொன்னேன், அதை நான் அவருக்கு கொடுக்கணும், நீ திருமாங்கல்யத்தை வச்சுக்கோயோன்னு சொன்னதுமே கண்ணீர் வந்து விட்டது இந்த தம்பதிக்கு. அதாவது அவர் சொன்னால் செய்வதற்கு இவ்வளவோ எஜமானர்கள், விஐபிக்கள், அரசியல் பிரமுகர்கள் காத்துன்னு இருக்கா. அவர்களை விட்டுட்டு தனக்கு இந்த பாக்கியம் கிடைத்ததேன்னு பெரியவா தயவு செஞ்சு இதை ஏற்றுக்கோங்கோ, நீங்கள் ஏற்றுண்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு மறுபடியும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணதுமே அந்த பவுன் காசை எடுத்துண்டு அதோடு சில பிரசாதங்களை எல்லாம் சேர்த்து தன் சிஷ்யரை விட்டு அந்த கோவில் ஸ்தானிகருக்கு கொடுக்க செய்கிறார். ஸ்தானிகருக்கு கண்ணீர், ஆனந்த கண்ணீர். தனக்காக இந்த மகான் ஒருத்தர்கிட்ட கேட்டு வாங்கி பிரசாதமாக கொடுக்குறாரே அப்படிங்க ஆனந்தத்தில் அவரும் மகானை வேண்டி நமஸ்கரிக்க, மகானின் அருள் அன்று அனைவருக்குமே கிடைக்கிறது. மகான் ஒரு குறையும் இல்லை, நானாக கொடுத்தேன், காமாட்சினா கொடுக்குறா அப்படின்னு சொல்லிகிட்டே பிரசாதம் கொடுத்தாராம். மகானின் சிறப்பு அதுதானே. எவ்வளவோ அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி விட்டுட்டு நான் என்னடா பண்ணேன், காமாட்சினா பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லுவார். இந்த எளிமையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இல்லையா? நாம் என்ன செய்கிறோம், நம்மை ஆட்டுவிப்பவன் அந்த இறைவன் தானே. இந்த காலத்தை தீர்மானித்து அனைவரையும் அங்கு வரவழைத்து இப்பேற்பட்ட ஒரு நாடகத்தை நிகழ்த்தி எல்லாரையுமே மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகிறார் நம் மகாபிரியவா. அப்பொழுது நமக்கு என்ன வேண்டும்? இந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நமக்கு என்ன வேண்டும்? நேர்மையான பக்தி தானே வேண்டும். இந்த பக்தி இருந்தால் மகானின் கருணை நமக்கு என்றென்றும் உண்டு. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே பாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.